கையில் கொடுத்து ஒன்று சேர்க்கவே கேட்பேன் நான். ஓசன்னா ஓசன்னா யூதராஜனுக்கே. அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரும் இந்த காணொலி வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த கடவுளே, மகிழ்ச்சியான இந்த நாளிலே உம்முடைய திரு பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்முடைய வாழ்த்துவதற்கு, வணங்குவதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். தூய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னராகி இந்த வழிபாட்டின் வழியாக உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். இன்னும் ஆழமாக உண்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, உங்களுடைய திருவுளத்தை நாங்கள் தெரிந்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு, எங்களை அர்ப்பணிப்பதற்கு இந்த வழிபாட்டின் வழியாக எங்களை உந்துதல் செய்யும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சாயலில் உம்முடைய உருவிலையும் படைத்து உம்முடைய பிரதிநிதிகளாக இந்த உலகிலே உம்மை வெளிப்படுத்துகின்றதான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கின்றீர் என்றதான உணர்வோடு கூட ஆண்டவரே, இந்த சமுதாயத்திலே உம்மை வாழ்ந்து காட்ட நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, பல்வேறு இடர்பாடுகள் மத்தியிலே ஒரு கடினமான ஒரு சூழலை நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஆனாலும் நீர் உண்மையுள்ளவராக இம்மட்டுமாக எங்களை வழிநடத்துவது போல தொடர்ந்து வழிநடத்தியலும். எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய திருமறை வார்த்தையின் சிந்தனைகள், இவை அனைத்தின் வழியாக எங்களுடைய விசுவாசத்தை நீ உறுதிப்படுத்தியலும். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு நீ செவிசாய்க்கும்படியாக முடித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தின் திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்பிடும் இயேசு வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். வழிபாட்டு துவக்கமாக கடவுள் நாம் மகிமைக்காக நாம் அனைவரும் சேர்ந்து புதுவாழ்வு பாடலில் 6வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து முன்னாண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே என் முழு உள்ளமே முன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து முன்னாண்டவரை தொழுதேத்து. இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் புரிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நம் முழங்கார் படியிட்டு அமர்ந்த வண்ணமாகவும் நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடவுளுடைய தூய சமூகத்திற்கு வந்திருக்கின்ற நாம் நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்தவர்களாக கடவுளிடத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ இருக்கின்ற ஜெபத்தை நாம் சேர்ந்து உணர்ந்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. உட்கார்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இன்றைய வழிபாட்டிற்கென்று படிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 41 முடிய. மார்க்கு 15:37 தொடங்கி 41 முடிய. இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்போது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களில் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவர் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள் என்றார். படிக்க பாடம் படிந்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கியமாக கொண்டதாக. அன்புக்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வாரம் பெண்கள் ஞாயிறாக நாம் நினைத்து கொண்டாடுவது நம்முடைய வழக்கமாக இருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆலயத்திலே நேரடியாக வழிபாட்டிலே பங்கு பெற இல்லை என்றாலும் காணொலி வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம்.
சிறப்பாக இந்த நாளிலே நமக்கு இறைவார்த்தையை அறிவிக்க நிற்கின்றவர்கள் அருட்பணி சங்கீதா அவர்கள். இவர்கள் மேலமையூர் குருசேகரத்திலே ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று இறைவார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றதான அவர்களை திருச்சபையின் சார்பாக, ஆயர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகளிர் தின சிறப்பு வழிபாட்டுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கடந்த ஞாயிறு அன்று நாம் இந்திய குடிமக்களாக நம்முடைய நாட்டின் 75வது விடுதலை திருநாளை கொண்டாடினோம். இதையொட்டி தொலைக்காட்சியிலே ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இது: சுதந்திர போராட்டத்தில் மிக அதிகமாக பங்களித்தவர்கள் ஆண்களே அல்லது பெண்களே என்பது. எனவே பெண்களுக்காக பேசுவதற்காக ஒரு பேராசிரியர் அவர்கள் முன்வந்தார்கள். அவர்கள் பெண்களுடைய பங்களிப்பை குறித்து, விடுதலை போராட்டத்திலே பெண்கள் எவ்வாறெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள் என்பதை குறித்து மிக அழகாக விளக்கிவிட்டு மிக நீண்டதொரு பெயர் பட்டியலை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த பெயர் பட்டியலில் இடம்பெற்ற பெண் சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து இதற்கு முன் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த அரங்கில் இருந்த 100% கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெண் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பங்களிப்பு என்பது வரலாற்றிலே மிக அதிகமாக பதிவு செய்யப்படவில்லை, அது அதிகமாக இன்றளவும் பேசப்படவில்லை என்பதை அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்தார்கள். நிறைவாக அவர்கள் சொன்ன கருத்து, பெண்களுடைய பங்களிப்பு என்பது வரலாற்றிலே மறக்கப்பட்டிருக்கிறது, அது மறைக்கப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முடித்தார்கள். எப்படி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே போல பல்வேறு நிலைகளிலே இஸ்ரேலருடைய வரலாற்றிலும் சரி, திருமறையினுடைய மொத்த வரலாற்றிலும் சரி, பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை விளக்கும்படிதான் இந்த நாளினுடைய திருமறை பகுதிகளும் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதி விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த பகுதியிலே சிப்போராள், பூவாள் என்கின்ற மருத்துவ பெண்களை குறித்து நாம் படிக்கின்றோம். யோசேப்பினுடைய மறைவினை அடுத்து இஸ்ரேலர்கள் எகிப்திலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விருத்தி அடைய துவங்குகிறார்கள். அவர்கள் பெருக துவங்குகின்ற அந்த காலகட்டத்திலே அங்கே எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு இஸ்ரேலரை குறித்த மிகப்பெரிய ஒரு அச்சம் அவருடைய மனதிலே உண்டாகிறது. இவர்கள் எங்கு தனக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைந்து விடுவார்களோ என்று சொல்லி இஸ்ரேலர்களுடைய அந்த அசுர வளர்ச்சியை கண்டு எகிப்திய மன்னன் மிக அதிகமாக அவர் கலக்கம் உறுகின்றார். எனவே அவர்களுக்கு மிக பயங்கரமான வேலை பளுவை அவர்கள் மீது திணிக்கின்றார். அவர்கள் செய்ய இயலாத அளவுக்கு மிக கடினமான வேலைகளை அவர்கள் மீது சுமத்துகின்றார். அவர்களை அடிமைகளாக அவர் நடத்துகின்றார். எப்படியாவது அவர்களுடைய அந்த வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்பதிலே அவர் கருத்தாக இருக்கின்றார். அதனுடைய நீட்சியாக தான் அவர் என்ன செய்கின்றார், இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே எபிரேயருக்கு பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிடுகின்றார். இஸ்ரேலர்களை பொறுத்தமட்டிலே ஆண்களை மையமாக வைத்து குடும்பங்கள் அமைக்கப்பட்டன. எனவே ஆண்களை கொல்லுவது என்பது மிக குறுகிய காலகட்டத்திலே அவருடைய இனத்தையே இல்லாமல் செய்துவிடும் என்பதை பார்வோன் நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் அந்த மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். எங்கெல்லாம் எபிரேய பெண்கள் அவர்கள் பிரசவிக்கிறார்களோ அங்கே ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த ஆண் குழந்தையை கொன்றுவிட வேண்டும், அல்லது பெண் குழந்தை என்று சொன்னால் உயிருடன் விட்டுவிடலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து இந்த மருத்துவ பெண்களான சிப்ராலுக்கும் பூவாலுக்கும் அவர் கட்டளை கொடுக்கின்றார். இது ஒட்டுமொத்த இஸ்ரேலர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு நிலை என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த இஸ்ரேலருடைய எதிர்கால வாழ்க்கையே வேறறுக்கின்ற ஒரு செயல் என்று சொல்லலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு செயலுக்காக தான் சிப்ராவும் பூவாலும் அங்கே பணியமர்த்தப்படுகின்றார்கள். ஆனால் இந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள் என்கிறபடியினாலே திருமறை மிக தெளிவாக சொல்கின்றது. விடுதலை பயணம் 1:17 அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை என்று சொல்லி, அவர்கள் கடவுளுக்கு பயந்தபடியினாலே அவர்கள் அரசனுடைய கட்டளையை மீறுகின்ற துணிவை பெறுகின்றார்கள். பயம், துணிவு
ஃபியர் வர்சஸ் கரேஜ். இது இரண்டுமே முரண்பட்ட நிலைப்பாடுடைய சொற்கள். எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே துணிவு இருக்காது, எங்கே துணிவு இருக்கிறதோ அங்கே பயம் இருக்காது என்பது நம்முடைய புரிதல். ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு விதமான ஒரு துணிவை நமக்கு தருகின்றது. அது எப்படிப்பட்ட ஒரு துணிவு என்று சொன்னால், அநீதியை எதிர்க்கின்ற ஒரு துணிவு. அநீதி அரசரே செய்தாலும் அதை மீறுவதற்கு உதவுகின்ற ஒரு துணிவு. எகிப்தியர்களை பொறுத்த மட்டிலே அரசர்கள் குட்டி தெய்வங்களை போன்றவர்கள். எனவே அவர்களுடைய கட்டளை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அது பார்க்கப்பட்டது. அரசருடைய கட்டளையை மீறுவது என்பது நேராக மரண தண்டனையை கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கே இந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் கொண்டிருந்தபடியினாலே இங்கே அரசனை எதிர்த்தால் தங்கள் உயிரும் போய்விடும் என்கின்ற அந்த நிலையிலும் தங்கள் உயிரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த அரச கட்டளையை அவர்கள் மீறுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் அந்த அநீதியான அரச கட்டளையை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றது. கடவுளுக்கு பயப்படுகின்ற அந்த பயம் அவர்களுக்குள் இருந்தபடியினாலே அவர்கள் தங்களை குறித்து கருதாமல் அந்த குழந்தைகளை குறித்து, அவர்களுடைய வாழ்வை குறித்து ஒரு கரிசனை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சுயநலமற்ற ஒரு துணிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த சுயநலமற்ற துணிவுதான் அந்த ஆண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு அந்த நாளிலே அவர்களுக்கு உதவி செய்கின்றது. இவர்கள் மிக முக்கிய புள்ளிகள் அல்ல, மாறாக சாமானியமான பெண்கள். அவர்கள் விளிம்பு நிலையிலே பணி செய்யக்கூடியவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் கடவுள் பயம் மிக்கவர்களாய் இருந்தபடியினாலே அவர்கள் மிக துணிவோடு கூட அவர்கள் செயல்படுவதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. வாழ்வை அழிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் வாழ்வை பாதுகாக்கிறவர்களாக இங்கே செயல்படுகின்றார்கள். இதனால்தான் இங்கே பார்வோனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர் வாழ்வை அழிப்பதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். பொதுவாக அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் யாரையெல்லாம் அச்சுறுத்தல்களாக எண்ணுகிறார்களோ அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைப்பது வழக்கம். அதேதான் பார்வோனும் இங்கே எண்ணுகின்றார். அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலர்களை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். எனவேதான் இந்த தீய சிந்தனை அவர் கொண்டிருந்தபடியினால்தான் பார்வோனுடைய அடிப்பட்ட பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை. மாறாக மருத்துவ பெண்களுடைய பெயர்கள் சிப்பிரால், பூவால் என்பவர்களுடைய பெயர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அநீதியை எதிர்ப்பதற்கான துணிவை நமக்கு தரும். கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் நாம் சுயநலமற்றவர்களாக பிறருடைய வாழ்வை காப்பாற்றுவதற்கு நாம் செயல்படுகிறவர்களாக நம்மை அது மாற்றும். ஆனால் பொதுவாக நம்மில் உள்ள கடவுள் பயம் என்பது நான், எனது குடும்பம் என்று சுயநலம் மிக்கதாகவே பல நேரங்களிலே அமைந்து விடுகின்றது. அதீத பக்திமான்களாய் கடவுள் பயம் மிக்கவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிறவர்கள் தான் அநீதியை பல நேரங்களில் எதிர்க்காமல் அநீதியோடு கூட இணங்கி போகிறவர்களாக நாம் செயல்படுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே கடவுள் பயம் மிக்கவர்கள் அவர்கள் சுயநலம் மற்றவர்களாக செயல்படுவார்கள். கடவுள் பயம் உள்ளவர்கள் அவர்கள் அநீதியோடு கூட இணங்கி போக மாட்டார்கள். மாறாக அரசனே எதிர்த்து நின்றாலும் அநீதிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்வை அழிக்கிறவர்களாய் அல்ல, மாறாக அவர்கள் பாதுகாக்கிறவர்களாக இருப்பார்கள். எனவே சிப்ரா, பூவாலை போன்ற இந்த சுயநலமற்ற துணிவு கொண்டவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி. இந்த பகுதியிலே ஆதி திருச்சபையின் வளர்ச்சியிலே அடித்தளமாக செயல்பட்டிருக்கின்ற பெண்களுடைய பங்களிப்பை குறித்து நாம் படிக்கின்றோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஏறக்குறைய 29 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதிலே 10 பேர் பெண்கள். அதிலும் குறிப்பாக 7 பெண்களுடைய சிறப்பை குறித்து, ஒருவேளை அவருடைய சிறப்பான பங்களிப்பை குறித்து பவுல் கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடப்படுகின்ற பெயர்களிலே முதலாவது இடம்பெறுகிறவர் ரோமர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இடம்பெறுகின்ற பெபேயாள் என்பவர். பெபேயாள் கெங்கிரேயா ஊர் சபையினுடைய திருத்தொண்டராக திருப்பணியாற்றுகின்றார். இந்த கெங்கிரேயா என்கின்ற ஊரானது கொரிந்து நகருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு துறைமுக பட்டணம். அப்போஸ்தலர் பவுல் ரோமர் திருமுகத்தை அவர் கொரிந்து நகரிலிருந்து எழுதுகின்றார். இங்கே பெபேயாள் தான் அந்த நிருபத்தை ரோமர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்ததாக திருச்சபை வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல தன்னுடைய செல்வத்தினாலே பல்வேறு நிலைகளிலே திருப்பணியை தாங்கினவராக
திருப்பணியாளர்களுக்கு உதவி செய்தவராக இருந்தார் என்றும் சொல்லி வரலாறு குறிப்பிடுகின்றது. அவர்களை தொடர்ந்து பிரிசில்லாவை குறித்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். பிரிசில்லா அவர்களை குறித்து குறிப்பிடும் பொழுது அவர் தன்னுடைய கணவர் ஆக்கில்லாவோடு கூட சேர்ந்து ஆற்றிய சிறப்பான திருப்பணிகளை குறித்து திருமறை மிக அழகாக பதிவு செய்கின்றது. பொதுவாகவே கணவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்ட பிறகுதான் மனைவியினுடைய பெயர் குறிப்பிடப்படுவது வழக்கம். ஆனால் பிரிசில்லாவை பொறுத்த மட்டிலே அவருடைய பெயர் 6 முறை புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்படுகின்றது. அதிலே 4 முறை அவருடைய பெயர் தான் முதலில் வருகின்றது, பிரிசில்லா. அதை தொடர்ந்து அவருடைய கணவர் ஆக்கில்லா என்று சொல்லி அவருடைய பெயர், மனைவியினுடைய பெயரை தொடர்ந்து வருகிறது. அதாவது தன்னுடைய கணவரை விட ஒருபடி மேலே போய் மிக சிறப்பாக திருப்பணியை ஆற்றினார், ஆதி திருச்சபையிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தார் என்பதை இது பதிவு செய்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம். தன்னுடைய கணவரோடு கூட இணைந்து பிரிசில்லா வீட்டு சபையையும் நடத்தினார், ரோம் நகரிலே நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இவர்களை குறித்து சொல்லும் பொழுது பவுல் மிக சிறப்பாக அவர் குறிப்பிடுகின்றார், இவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முனைந்தவர்கள் என்று சொல்லி. புறையினத்து மக்கள் மத்தியிலே திருப்பணியை கொண்டு செல்லுவதற்கு, நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு மிக சிறப்பான பங்களிப்பை அவர்கள் தந்திருந்தார்கள் என்பதையும் அங்கே பவுல் பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போலதான் மரியாள், திரிபோசால், பெர்சியால், யூனியா போன்றவர்களை குறித்து பவுல் தொடர்ந்து குறிப்பிடுகின்றார். இவர்கள் எல்லாம் அவரோடு கூட சேர்ந்து உழைத்தவர்கள், அவரோடு கூட காவலிலே இருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளிலே திருப்பணியை தாங்கினவர்கள், திருச்சபை வளர்ச்சிக்கென்று தங்களையும் தங்கள் வாழ்க்கையும் முழுமையாக அவர்கள் கொடுத்தவர்கள். எனவே இவர்களுடைய பெயர்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டு கடைசியாக அந்த மடலை அவர் நிறைவு செய்யும் பொழுது அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய பணிகளை அங்கீகரித்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பகுதியை அவர் முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு, ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு எங்கெல்லாம் பவுல் நற்செய்தியை கொண்டு சென்றார்களோ அங்கெல்லாம் திருச்சபைகள் உருவாவதற்கு அவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் தங்களையும் தங்கள் செல்வத்தையும் தங்கள் வாழ்க்கையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை திருத்தூதுவர் பவுல் தன்னுடைய மடலிலே இங்கே அவர்கள் பெயர்களை குறிப்பிடுவதன் மூலம் அவர் விளக்குகின்றார். பொதுவாக அடித்தளங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் அடித்தளங்கள் இல்லை என்று சொன்னால் அதற்கு மேல் எதுவுமே இல்லை. அதே போலதான் இங்கே ஆதி திருச்சபையின் அடித்தளங்களாக அங்கே ஆண் அப்போஸ்தலர்களோடு கூட சேர்ந்து பெண்கள் பல நிலைகளிலே அவர்கள் இணைந்து பணி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணி முக்கியத்துவம் வாய்ந்ததாக, தனி சிறப்பு வாய்ந்ததாக பல்வேறு நிலைகளிலே இருந்திருக்கின்றன என்பதை திருச்சபை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இங்கே பவுல் எப்படி சிலரை அவர் அங்கீகரித்து அவர் நன்றி செலுத்துவது போல நாமும் கூட நம்முடைய குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, திருச்சபைகளிலே பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய உழைப்பை கொடுக்கின்ற பெண்களுடைய பங்களிப்பை நாம் அங்கீகரித்து நன்றி சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை குடும்பத்திலிருந்து தான் இது துவங்க வேண்டும் என்று சொல்லலாம். குடும்பத்திலே மனைவியாக, தாயாக, சகோதரியாக பெண்களுடைய பங்களிப்பை நாம் எந்த அளவுக்கு நாம் அங்கீகரித்திருக்கின்றோம். பல நேரங்களிலே அதை நாம் ஒரு பொருட்டாகவே எண்ணுவது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அலட்சிய போங்கு அல்ல, மாறாக அதை அங்கீகரிக்கின்ற ஒரு போங்கை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அப்படி நாம் அங்கீகரிக்கும் பொழுதுதான் குடும்பங்கள் குட்டி திருச்சபைகளாக அது மலரும். குட்டி திருச்சபைகளாக குடும்பங்கள் மலரும் பொழுதுதான் திருச்சபை ஒரு பெரிய குடும்பமாக மாறுவதற்கு அது பேருதவியாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய சமூகத்திலே நாம் உடன் வாழுகின்ற பெண்களுடைய அர்ப்பணிப்பை அலட்சியமாய் எண்ணாமல் அதை அங்கீகரிப்பதற்கு நாம் பழகிக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் திருத்தூதுவர் பவுல் இந்த பகுதியிலே மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். முதலாவது திருமுறை பகுதி கடவுள் பயம் நிறைந்த சிப்ராவும் பூவாவும் எப்படி அநீதியை எதிர்க்கின்ற சுயநலமற்ற துணிவு கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து நமக்கு விளக்கி சொல்லியது. நிருப பகுதி ஆதி திருச்சபையின் அடித்தளமாய் நின்ற பெண்களுடைய உழைப்பை அங்கீகரித்து மிக சிறப்பாக அது பதிவு செய்தது. நிறைவாக கொடுக்கப்பட்டுள்ள திருமுறை பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் உயிரை விட்ட பொழுது சிலுவை மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்த பெண்களை குறித்து அது பதிவு செய்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி காலகட்டத்திலே அவர் தன்னோடு இருக்கும்படியாக சீடர்களை தெரிவு செய்கின்றார்.
அந்த சீடர்கள் அவரோடு கூட 3½ ஆண்டு காலம் உடன் உண்டு உறங்கி அவரோடு கூட திருப்பணியிலே முழுவதுமாக தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். அவருடைய போதனைகளை எல்லாம் உடனிருந்து அவர்கள் கேட்கின்றார்கள். அவர் எங்கெல்லாம் செல்லுகின்றாரோ அவரோடு கூட செல்லுகின்றார்கள். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேற்பட்டோருக்கு கொடுத்த பொழுது அவர்களும் வயிறு உடைக்க உண்ணுகின்றார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கண்கூடாக பார்க்கின்றார்கள். மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுதும் கூட அவர்கள் அங்கே கூட இருக்கின்றார்கள். காற்றையும் கடலையும் அதட்டுவதை பார்க்கிறார்கள். இன்னும் கூட பல நிலைகளிலே ஆண்டவர் இயேசுவை அவர்கள் உடனிருந்து பார்த்து அவரோடு கூடவே அவர்கள் பயணிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்ட அந்த இரவிலே அவர்கள் அனைவரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் பதிவு செய்கின்றது. சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது. யோவான் நற்செய்தி நூலில் மட்டும் சிலுவையின் அடியில் ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்படுகின்றது, இதோ உன் தாய் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து 3 முறை தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் சொல்லுகின்றார். 3ஆம் முறை அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது தான் படப்போகிற பாடுகள், தான் படப்போகின்ற நிந்தைகள் எல்லாவற்றையும் குறித்து மிக அதிகமாக விளக்கி சொல்லுகின்றார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் இவையெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். செத்தாலும் உம்மோடு கூட நாங்கள் சாகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் சிலுவையின் அடியில் ஆண்டவர் உயிர் நீத்த அந்த கடைசி நிலையில் கூட இங்கே சிலுவைக்கு அடியில் பல பெண்கள் நின்று கொண்டிருப்பதை திருமுறை பதிவு செய்கின்றது. மார்க்கு 15:40 சொல்லுகின்றது, பெண்கள் சிலர் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்கள் மகதலேனா மரியாள், யோசே, சின்ன யாக்கோபு ஆகியோரின் தாய் மரியாள், சலோமி என்று சொல்லி மிக நீண்ட ஒரு பட்டியலை இங்கே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் உடன் அதுவரை இருந்தார்களோ அப்பொழுது அவரோடு கூட இல்லை. ஆனால் இங்கே பெயர் குறிப்பிடப்படாத பல பெண்களும் இணைந்து கலிலேயாவிலே அவரோடு கூட அவருடைய திருப்பணிகளிலே அவர் பின்னால் சென்ற சீடர்கள், பெண் சீடர்கள் பலர் இங்கே சிலுவைக்கு அடியிலே வந்து நிற்பதை இந்த பகுதி மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. ஒருவேளை வாழ்வின் மிக மகிழ்ச்சியான தருணங்களில், சாதாரணமான தருணங்களில் பலர் நம்மோடு கூட வருவது என்பது இயல்பு. ஆனால் வாழ்வின் மிக மோசமான தருணங்களில் யார் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை நமக்கு இனம் காண்பிக்கின்றது. பச்சோந்தி ஒன்று மிக அதிகமாக கவலைப்பட்டதாம். நிறம் மாறுகின்ற போட்டியில் நான் மனிதர்களிடம் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி. ஒருவேளை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கின்ற கூட்டம், நாம் துக்கப்படும் பொழுது நம்மோடு கூட நிற்பதில்லை. நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம் உடன் நிற்பதற்கு யாரும் அங்கே தயாராக இருப்பதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்திருக்க வேண்டியவர்கள் அங்கே அவரோடு கூட இல்லை. ஆனால் கடைசி மட்டும் அவருடைய அந்த சிலுவை பாடுகள், மரணம், அதை தொடர்ந்து அதை ஒட்டின வலி, வேதனை, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவின் உடன் பயணித்தவர்களாக இந்த பெண் சீடர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. அழுகின்றவர்களுடனே அழுங்கள் என்று திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யாரெல்லாம் கண்ணீரிலும் துக்கத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை அதே நிலையிலே நிராதரவாய் விட்டுவிட்டு போய்விடாதபடிக்கு அவர்கள் உடன் நிற்பவர்களாக, அவர்கள் துன்பத்திலே அவர்கள் உடன் பயணம் செய்கின்றவர்களாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். சமீபத்திலே ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் மிக வருந்தக்கூடிய சில புள்ளி விவரங்களை நமக்கு கொடுக்கின்றன. அதாவது உலக அளவில் சராசரியாக ஏறக்குறைய 74% பேர் மனச்சோர்வுக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ளாக அவர்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். ஸ்ட்ரெஸ் என்பதனாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டிலே ஏறக்குறைய 89% இந்தியர்கள் அவர்கள் மனச்சோர்வினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன அழுத்தம் அவர்களை மிக அதிகமாக வாட்டுகின்றது என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. இன்னும் இது எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 10 இந்தியர்களில் 9 இந்தியர்கள் இந்த மனச்சோர்வினாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அது சொல்லுகின்றது. அதாவது நம்மை சுற்றி வாழ்கின்ற
பெரும்பான்மையான மக்கள் ஏதோ ஒரு கவலையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை உணர்ந்தவர்களாக அவர்கள் கண்ணீரிலே அவர்கள் துக்கத்திலே அவர்களோடு கூட நாம் பயணிக்கிறவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணி காலங்களில் உடன் இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த சிலுவை மரணத்தின் பொழுது அவர்களோடு கூட ஆண்டவரோடு கூட அவர்கள் இல்லாத ஒரு நிலையை திருமறை பதிவு செய்கின்றது. ஒருவேளை அவருடைய உயிரை குறித்து ஒரு அச்சமாக இருந்திருக்கலாம், அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு அச்சமாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் அவர்கள் ஆட்கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவரை விட்டு அவர்கள் தொலைவிலே சென்றிருக்கலாம். ஆனால் இங்கே இவர்கள் ஆண்டவரை மிக அதிகமாக நேசித்த பெண் சீடர்கள் அவருடைய துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய பாடுகளின் மத்தியிலே கடைசி நிலை வரையிலே அவர்கள் அவரோடு கூட உடன் பயணிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு கூட பெண் சீடர்கள் தான் தேடி சென்று அவரை பார்க்கிறார்கள் ஒழிய இங்கே உயிர்த்த ஆண்டவர் ஆண் சீடர்களை அவர்தான் தேடி சென்று அவர் பார்க்கின்றார். ஆனால் இங்கே அவருடைய வாழ்வின் கடைசி வரை அவரோடு கூட பயணித்த பெண் சீடர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அறைகூவலை விடுக்கின்றார்கள். அழுகிறவர்களுடனே கூட அழுவதற்கு, துன்பப்படுகிறவர்களுடைய கூட அவர்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கூட பயணப்படுவதற்கு மிக சிறப்பான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக நம்மை சுற்றி கண்ணீரிலும் துக்கத்திலும் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் அவர்களுடைய மகிழ்ச்சியான காலங்களில் மட்டுமல்ல அவருடைய துக்கமான காலங்களில் அவர்களோடு கூட பயணிக்கிறவர்களாக நாம் இருப்பதற்கு நாம் ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்படுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பின் கருவிகளாக, அமைதியின் கருவிகளாக, எங்கெல்லாம் குழப்பமும் கவலையும் மனச்சோர்வும் இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் விதைக்கின்ற கருவிகளாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, சுயநலமற்ற துணிவு கொண்டவர்களாக, நம்மை சுற்றி இருக்கின்ற பெண்களுடைய அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கின்றவர்களாக, துன்பத்தில் இருக்கிறவர்களோடு கூட உடன் பயணிக்கிறவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் பற்று உறுதியை நாம் சேர்ந்து எடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பவத்தை பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமஇடத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபைக்குரிய அறிவிப்புகள் படிக்க கேட்போம். இறைமக்கள் அனைவருக்கும் இயேசுவின் இந்நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துள்ளோம். இன்று இணையவழி வழியாக இறைச்சல் அளித்த மேலமையூர் குருசேகரத்தின் ஆயர் திரு பி. பவுன் சங்கீதா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம். தமிழக அரசின் அறிவிப்பு வந்தவுடன் வருகிற 29/8/2021 ஞாயிறு வழிபாடு நடைபெறுமா என்பதை திருச்சபை வாட்ஸ்அப் குரூப் வழியாக தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் வருகிற 28/8/2021 சனிக்கிழமை வரை பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்பவர்கள் விவரம். இன்று பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வன் ஜே. ஜோசித் நிரஞ்சன், சன் ஆஃப் திரு MS ஜெயராஜ், திரு M. கிறிஸ்டோபர், செல்வி K. வனிதா, திரு யோவான் முத்தமிழ்மணி, சன் ஆஃப் திருமதி தெய்வமணி அந்தோனி, குழந்தை G. நிவின் ஜெர்சன், சன் ஆஃப் திரு M. கிறிஸ்டோபர். திருநாளை காண்பவர்கள் திரு B. பால் இன்பகுமார், திருமதி மேரி விக்டோரியா தம்பதியினர், திரு R. மோசே பட்ராஜ், திருமதி S. செல்வி செல்வராணி தம்பதியினர், திரு மார்ட்டின் லூத்தர், திருமதி ஆனந்தமணி தம்பதியினர். ஆகஸ்ட் 23 பிறந்தநாள் காண்பவர்கள் திரு A. சத்யமூர்த்தி, திருமதி C. பிருந்தா, ஒய்ஃப் ஆஃப் திரு J. கெமிலோ டி செல்வா. அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு J.K. பிருத்விராஜ், திருமதி S. சங்கீதா தம்பதியினர். ஆகஸ்ட் 24 பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வன் A. ஆல்வின் லியாண்டர், சன் ஆஃப் திரு ஆல்பர்ட் கர்ணன். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு J.U. ராபர்ட், திருமதி B. ஜெயந்தி தம்பதியினர், திரு J. பிரேம், திருமதி A. பிரீத்தி ஏஞ்சலின் தம்பதியினர். ஆகஸ்ட் 25 பிறந்தநாள் காண்பவர்கள் திரு P. சதீஷ்குமார், சன் ஆஃப் திரு இமானுவேல் பொன்னுசாமி, திரு K. முரளி அலெக்சாண்டர்,
திரு ஆர் அமலன் இளங்கோவன், செல்வன் எஸ் ஜோஸ்லின் நிக்கல்சன், சன் ஆஃப் திரு சார்லி நிக்கல்சன், செல்வன் சி முகேஷ், சன் ஆஃப் திரு எஸ் சார்லஸ் ராஜ், திருமதி எஸ் சரளா, ஒய்ஃப் ஆஃப் திரு ஜே.ஜி.எஸ். சாம்சன். ஆகஸ்ட் 26 பிறந்தநாள் காண்பவர்கள் திருமதி ஜே ஜெயப்பிரியா, ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ் ஜான்சன், திருமதி ஞானபாக்கியம், ஒய்ஃப் ஆஃப் திரு டி பொன்ராஜ், திரு ஜே பிரின்ஸ் விஜய், சன் ஆஃப் திரு ராபர்ட் ஜோதி, திரு டி தமிழ்வேந்தன், சன் ஆஃப் திரு தமிழழகன், செல்வி என் நிதர்ஷினி மிரியாம், டாக்டர் ஆஃப் திரு என் சாம் நிர்மல்ராஜ். அதே நாளில் திருமணங்களை காண்பவர்கள் திரு டி ஜோசப் பால்ராஜ், திருமதி ஜே ரோசி தம்பதியினர். ஆகஸ்ட் 27 பிறந்தநாளை காண்பவர்கள் பி ஜான்சன், சன் ஆஃப் திரு பி பாக்கியநாதன். அதே நாளில் திருமணங்களை காண்பவர்கள் திரு ஏ விஜயகுமார், திருமதி ஹேமாவதி தம்பதியினர். ஆகஸ்ட் 28 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு இ ஆல்பர்ட், சன் ஆஃப் திரு என் எபினேசர், செல்வன் எஸ் ஆஸ்டின், சன் ஆஃப் திரு எம் சவுந்தரராஜன், செல்வி மேன்சி சுஜிதா, டாக்டர் ஆஃப் திரு எம் நோவா, செல்வன் இமானுவேல் சாரோன், சன் ஆஃப் திரு செல்வன் மிகாவேல், செல்வன் எம் மார்டின் மாறன், சன் ஆஃப் திரு முல்லை மாறன். அதே நாளில் திருமண காண்பவர்கள் திரு வில்சன் வாசுதேவன், திருமதி மெர்லின் கிருபை தம்பதியினர், திரு டி பிரான்சிஸ் குமார், திருமதி கே கவிதா தம்பதியினர். பிறந்தநாள் மற்றும் திருமண காண்பவர்கள் அநேக பிறந்தநாளையும் திருமணம் காண வாழ்த்துகின்றோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் காணுகின்றதான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற எங்கள் அன்பின் இறைவா, திருச்சபை குடும்பத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அருள், பாதுகாப்பு, வழிநடத்தல் அவர்களுக்கு நிறைவாக தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அருளினாலே பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறதான அந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த புதிய கிருபைகளை தந்து பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக முடித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். சரீர சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட்டாலும் அவர்கள் கைட்டு செய்யறதான அனைத்து காரியங்களிலே உண்மை முதன்மைப்படுத்தி உண்மையே சார்ந்து செய்யக்கூடியதான நம்பிக்கையும் ஆற்றலையும் அவர்களுக்கு வழங்கும்படியாக முடித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நிறைவான அருட்கரம் எப்பொழுதும் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாக முடித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர் ஏற்கிறதான நன்றிகளையும் துதிகளையும் ஏற்று அங்கீகரிக்கும்படியாக முடித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து பல ஆண்டுகள் காணவும் ஆண்டவரே உயிருள்ளவரை உம்முடைய நாம் மகிமைக்காக அவர் செய்ததான அனைத்து காரியங்களையும் உண்மை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு அநேகருக்கு அவருடைய வாழ்வு ஆண்டவரே நன்மை பயக்கின்ற ஒரு வாழ்வாக நீர் மாற்றமைக்கும்படியாக முடித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்மையான ஈவுகளே அவருடைய வாழ்விலே வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த கரத்தை பிடித்து பிள்ளைகள் பயணிக்க கிருபை செய்தலும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பயமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை வேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகளே, ஆமேன். எங்கள் அன்பின் கடவுளே, மீண்டுமாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு அருள் பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, விடுதலை கொடுக்கின்ற இறைவராக எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீர். உம்மோடு இணைந்து ஆண்டவரே இந்த விடுவிக்கும் பணிகளை நீர் எங்களை ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு வாழ்விழந்து வாழ்வோடு போராடி கொண்டிருந்தான மக்களை ஆண்டவரே சாயலாக நின்று சார்பாக நின்று அவர்களை விடுவிப்பதற்கு வேண்டிய ஆற்றலையும் ஞானத்தையும் துணிவையும் நீர் எங்களுக்கு அருளும்படியாக முடித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் இந்த பணியை எங்களுடைய கரங்களை தந்திருக்கின்றீர் என்பதான உணர்வோடு வழியாக நாங்கள் பெற்றதான அந்த விடுதலை வாழ்வை அநேகருக்கு உறுதிப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக முடித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை எங்களுக்கு சுமந்து வந்து உமது அடியாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவர்களையும் அவருடைய திருப்பணியிலும் தொடர்ந்து நீர் ஆண்டவரே அநேகருக்கு பயனுள்ளதாக மாற்றும். உம்முடைய திருவுளத்தை அவருடைய வாழ்வில் நிறைவேற்றியாலும் ஆண்டவரே இந்த குரு சேகரத்தில் செய்கின்ற
செய்கின்றதான அனைத்து காரியங்களையும் ஆண்டவரே உங்களை நாம் மகிமடையும்படியாக உடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். அவர் தம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொடர்ந்து நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே தொடர்ந்து திருச்சபை குடும்பத்தை உடைய கரத்தில் நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே கடந்து வந்த வழிகளெல்லாம் நீர் போதுமானவராக இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து நீர் எங்களை ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ளும். அதற்காக எடுக்கின்றதான எல்லா முயற்சிகளிலும் பாதுகாப்பு திட்டங்களிலே உடைய பிரசன்னம் உடனிருந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இதை மேற்கொள்வதற்கு ஒன்றிணைந்து செயல்பட நீ கிருபை செய்யும்படியாக உடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனமாக சுகவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்தாலும் நல்ல மன தைரியத்தை நீர் கட்டளையிட்டாலும் பரிகாரியாக கர்த்தர் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்றதான நம்பிக்கையிலே மீண்டு வர நீர் அவர்களுக்கு ஆற்றப்படுத்தும்படியாக உடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பொருளாதார தேவைகளை நீர் சந்தித்தாலும் இந்த தொற்று காலங்களிலே அநேக தங்களுடைய வாழ்வை பணிகளை இழந்திருக்கின்றதான சூழலிலே வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்றதான நிலைகளிலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாக உடத்தில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். உண்மை நம்பி இருக்கின்றவர்களை நீர் கைவிடாமல் அவருடைய எல்லா விதமான வழிகளிலே உடனிருந்து வழிநடத்துகின்ற நிச்சயத்தை ஆண்டவரே பிள்ளைகள் உடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும்படியாக முடித்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து நிறைவான அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் செல்லுகின்றோம், உண்மை சுமந்து செல்லுகின்றோம். உண்மையை வெளிப்படுத்த உம்முடைய விடுவிக்கும் பணிகளை எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். தாழ்த்தின் திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட நம்முடைய திருப்பணிகளோடு இன்றும் என்றும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.